ஆர்சிபி உலக ஐபிஎல் வரலாற்றிலேயே பிளே ஆஃப்ல 254 ரன் அடின்னு அடி. உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா ஜிடியை பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். குஜராத் டைட்டன்ஸுக்கு பக்க பலமா இருக்கிறதே அவங்களோட பவுலிங் தான். அவங்களே அடிச்சு நொறுக்கிட்டோம்னா இந்த கேமை ஒன் சைடா இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு ஆர்சிபி வந்தாங்க. வந்த முதல் ஓவர்ல வெங்கடேஷ் ஐயர் அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், கேப்டன் ரஜத் பட்டிதார் என்ன அடி என்ன அடி. 33 பால்ல 93 ரன், 9 சிக்ஸ் 5 4. அவரோட குணால் பாண்டியா 43 ரன். ஜிதேஷ் சர்மா அவர் கணக்கு ஒரு 6 ஒரு 4 ரன் போட்டு கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு 5 விக்கெட் இறந்ததுக்கு 255 ரன். ஆர்சிபி இன்டென்டோட அடிக்கணும் வந்திருந்தாலும் குஜராத் இன்னைக்கு ஃபீல்டிங் ரொம்ப சுமார் தான் சொல்லலாம். அதுவும் ரஜத் பட்டிதாருக்கு 14வது ஓவர் பிரசித் கிருஷ்ணா போட வந்தாரு. அதுல 2 கேட்ச் மிஸ் பண்ணா எப்படி சும்மா விடுவாரு? குஜராத் டைட்டன்ஸ்க்கு பிளே ஆஃப்க்கு ஒரு புதிய பவுலர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு கெஜரியா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு வந்தாரு, டீசென்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் 2வது ஓவரா 15வது ஓவர் போட வந்தாரு, பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. அதுல 2 நோ பால், அதுல 28 ரன். அதுக்கு முன்னாடி 14 ஓவருக்கு 140 ரன் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த 6 ஓவர் கிட்டத்தட்ட 114 ரன். 6 ஓவருக்கு 114 ரன், 15வது ஓவர்ல 21 ரன். ரஜத் பட்டிதார் உள்ளுக்கு ஒரு ருத்ர தாண்டவமே ஆடிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ஆர்சிபி விராட் கோலி அவுட் ஆயிட்டா வேற யாருப்பா அடிப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. விராட் கோலி 43 ரன்ல அவுட் ஆயிட்டு போனாலுமே அதுக்கப்புறம் வந்து தேவ்தத் படிக்கல், குணால் பாண்டியா, ரஜத் பட்டிதார், கடைசி ஜிதேஷ் சர்மா வர பிரிச்சு மேஞ்சி 254 ரன் எடுத்தாங்க. இது ஐபிஎல் ஹிஸ்டரியில பிளே ஆஃப்ல ஹையஸ்ட் ஸ்கோருங்க. இது முழுக்க முழுக்க வந்து கேப்டனோட நாக்கு தான் சொல்லலாம். என்ன அடி ரஜத் பட்டிதார், வேற லெவலியா.